செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இதை கேட்கும் போதே நம்ம தமிழினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அது போல தென் தமிழ் என்று சொல்லும் பொழுதே நம்மளுடைய சேனல் தான் நமக்கு ஞாபகம் வரும். தினம் தினம் அற்புதமான கட்டுரைகள், கவிதைகள்னு நம்ம அசத்திக்கிட்டே இருக்கோம். இத ஆட் ஆன் பண்றதுக்கு இன்னைக்கு பொங்கல் விழாவினை முன்னிட்டு பட்டிமன்றத்தை நாம நடத்த இருக்கிறோம். பண்டிகை காலங்களில் வேலைகள் நிறைய இருக்கும். அதுல மிகவும் கஷ்டப்படுவது பெண்களா இல்லை பணம் செலவழிப்பதில் ஆண்களா என்ற கேள்வியை முன்னாடி வைத்து இந்த பட்டிமன்றத்தை துவக்குகிறோம். வாங்க, பேசுங்க, நகைச்சுவையா பேசுங்க, பஞ்சா பேசுங்க, பஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாதீங்க. அனைவரும் சிரிக்கிற வகையில பேசுவோம். நகைச்சுவையா பேசி பட்டிமன்றத்தை துவக்கலாம். வாங்க, பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய டாக்டர் லதா சங்கரன் அவங்க இன்னைக்கு ஒரு வாழ்த்து ஒன்று பாட இருக்காங்க. லதா சங்கரன் அவங்க ஒரு அருமையான எழுத்தாளர், நல்ல படைப்பாளி, ஆங்கிலம் தமிழ் இரண்டிலுமே ஒரு புலமை மிக்க ஒரு ஆளுமையான பெண்மணி. பல்வேறு விருதுகள், மதிப்புறு முனைவர் உள்பட பல்வேறு பட்டங்கள், விருதுகள் பெற்ற ஒரு சிறந்த ஆளுமையான பெண்மணி. அவங்க நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்தை, அதாவது தென் தமிழோட முதல் பட்டிமன்றம் இது. தென் தமிழ் ஆரம்பிச்சு 3வது ஆண்டுல இருக்குது. இது முதல் பட்டிமன்றம். இந்த முதல் பட்டிமன்றம் இவ்வளவு அருமையான ஆளுமைகளுடைய துணையோடு ஆரம்பிச்சிருக்கிறது, நடக்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் எங்க தென் தமிழ் டீமுக்கும் பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை ஒரு வாழ்த்து பாடலோடு நம்முடைய லதா சங்கரன் அவங்க இன்னைக்கு தொடங்கி வைக்க போறாங்க. லதா சங்கரன் மேம், நீங்க உங்களுடைய பாடலை கொடுக்கலாம். அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் தெய்வமும் உண்டு. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் தெய்வமும் உண்டு. அழுபவர் கண்களை அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் தெய்வமும் ஒன்று. அவனும் தெய்வமும் ஒன்று. பெற்றவர் உள்ளம் பெருமிது கொள்ளும் பிள்ளையும் தெய்வமும் ஒன்று. பெற்றவர் உள்ளம் பெருமிது கொள்ளும் பிள்ளையும் தெய்வமும் ஒன்று. மற்றவர்க்கெல்லாம் நல்வழி காட்டும் மனிதரும் தெய்வமும் ஒன்று. மனிதரும் தெய்வமும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் தெய்வமும் ஒன்று. அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் தெய்வமும் ஒன்று. ஒரு மனம் பூரிந்து நிறைவுடன் வாழும் ஒருவனும் தெய்வமும் ஒன்று. ஒரு மனம் புரிந்து நிறைவுடன் வாழும் ஒருவனும் தெய்வமும் ஒன்று. அருநெறி கருணை அமைந்தவர் எவரோ அவரும் தெய்வமும் ஒன்று. அவரும் தெய்வமும் ஒன்று. அருள்நெறி கருணை அமைந்தவர் எவரோ அவரும் தெய்வமும் ஒன்று. அவரும் தெய்வமும் ஒன்று. அன்பின் வழியில் யார்
தெய்வமும் ஒன்று. அழுபவர் கண்களை அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் தெய்வமும் ஒன்று. அவனும் தெய்வமும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் தெய்வமும் ஒன்று. அவனும் தெய்வமும் ஒன்றே. நன்றி, வணக்கம். அருமை 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 மேம். சூப்பர் சூப்பர். பிரமாதமான தொடக்கம், ரொம்ப பிரமாதமான. குழலினிது யாழினிது அன்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குரல் வந்து மிகவும் இனிமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப உங்க மூலமா எனக்கு வாழ்த்து கிடைக்கிறது ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லாதா மேம். இதை பார்ட்டிசிபேட் பண்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பான வாழ்த்து. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அருமை. இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வர்றோம், போர்க்களத்துக்குள்ள நுழைகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பே வந்து அனல் பறக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான், காலகாலமாக தொடரும் தலைப்பு. இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அது தலைப்பும் வந்து எப்பவுமே ஹாட்டா தான் இருக்குது. பண்டிகை காலங்களில் பண்டிகை வேளையில் அதிகம் திண்டாடுவது இல்லத்தரசிகளா அல்லது பணம் செலவழிப்பதில் குடும்ப தலைவர்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு. 2 அணியா பிரிஞ்சிருக்கோம். 3 பேர் ஒவ்வொரு அணிக்கும். இந்த 6 பேருமே யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. வாதங்கள்ல வந்து வில்லாதி வில்லர்கள் 6 பேருமே. முதல் தலைப்பான இல்லத்தரசிகள் அப்படிங்கிற தலைப்புல 3 பேர் பேச இருக்கிறாங்க. முதல்ல பேச வர்றவங்க பூரணவள்ளி மேம், மதுரையை சேர்ந்தவங்க, நல்ல ஆளுமையான ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல படைப்பாளி. பூரணவள்ளி மேம் வணக்கம். 2வது திரு ராஜேஷ் கண்ணா சார், திருவள்ளூர் மாவட்டம் திருப்பூர் அப்படிங்கிற ஊர்ல உள்ள அரசு மாடல் மேல்நிலை பள்ளியில பட்டதாரி ஆசிரியரா இருக்காங்க. நல்ல எழுத்தாளர், நல்ல படைப்பாளி, தமிழ் ஆங்கிலம் 2லுமே வல்லமை பெற்றவர். 3வது முருகேஸ்வரி மேம். முருகேஸ்வரி மேம் கோவில் பூந்தமல்லியில இருக்கக்கூடிய வயலாநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில இடைநிலை ஆசிரியராக இருக்காங்க. நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், பல்துறை வித்தகர். அவங்களையும் வரவேற்கிறேன். இந்த 3 பேரும் இல்லத்தரசிகளே அப்படிங்கிற அணியின் சார்பாக பேச இருக்காங்க. 2வது அணி குடும்ப தலைவர்களுக்கான அணி. இந்த அணியில 3 பேர் பேச இருக்கிறாங்க. முதல்ல வர்றது யாஸ்மின் மேம். இவங்க வந்து மேல்மலையனூர் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் கரடிக்குப்பம் அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில இடைநிலை ஆசிரியராக இருக்காங்க. 11 வருஷமா இருக்காங்க. கவிதைகள், சிறுகதைகள் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு போட்டிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க. வணக்கம் யாஸ்மின் மேம். 2வது விஜயலட்சுமி மேம், விஆர் விஜயலட்சுமி மேம். இவங்க வந்து காஞ்சிபுரத்துல உள்ள அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க. இவங்களும் சிறந்த எழுத்தாளர், தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் சிறந்த எழுத்துக்களை கொடுத்துட்டு வர்றவங்க. ஸோ விஜயலட்சுமி மேம் உங்களையும் வரவேற்கிறேன். வென்சிராஜ் மேம். வென்சிராஜ் மேம் வந்து ஒரு எல்லா ஆளுமையும் உள்ளவங்க. அதாவது எழுத்து, பேச்சு, இப்படி பல்வேறு பணிகள் இதெல்லாமும் இருக்கக்கூடிய ஒரு பன்முக பிரமுகரா பெண்மணியா இருக்கக்கூடியவங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் இன்னைக்கு இந்த முக்கியமான ஒரு தலைப்புல கலந்துகிட்டு பேச இருக்கிறாங்க. சுவாரஸ்யமா பேசுங்க, நல்லா ஜாலியா பேசுங்க, உண்மையான பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க, சண்டை போட்டுக்காம சண்டை போடுங்க. சரியா? நல்லது. முதல்ல பேச நான் அழைக்கிறது பூர்ணவல்லி மேம். இல்லத்தரசிகள் அணியின் சார்பாக பூர்ணவல்லி மேம் நான் அழைக்கிறேன். வாங்க மேம். அனைவருக்கும் வணக்கம்.
மூவேந்தர் ஆண்ட தமிழகத்தில் உலகின் மூத்த மொழியாம் தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்த மதுரையிலிருந்து உங்களின் அன்பு சகோதரி பூரணவள்ளி பேசுகிறேன். முத்தமிழை வணங்குவதுடன் அவையில் உள்ளோர் அனைவரையும் வணங்கி என் அணியினருக்கு பாராட்டுகளையும் எதிர் அணியினருக்கு வாழ்த்துகளையும் கூறி பண்டிகை வேளையில் அதிகம் திண்டாடுவது பெண்களே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். பெண்கள் நாட்டின் கண்கள். பெண் இல்லாத வீடு கண்ணில்லாத வீடுங்க. அந்த பெண் இல்லைன்னா அந்த கண் இல்லாத ஒருத்தருக்கு 1000 கருவிகள் வரும். அறிவியல் முன்னேற்றத்துல நிறைய கருவிகள் கிடைக்கும். அத்தனை கருவிகளும் ஒரு பெண் இருக்கிற மாதிரி அந்த கண்ணுக்கு ஈடாகாது. அத எல்லாருக்கும் கண்டிப்பா உறுதியா நம்பிதான் ஆகணும். குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லா ஓய்வு எடுப்பார். ஆனா என்னைக்காவது அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா ஓய்வு எடுக்க முடியுமா? எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு நேரம் இருந்தா ஓய்வு எடுப்பாங்க, இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு பழகி போயிடும். இது சாதாரண நாட்கள்ல நடக்கிற நிகழ்வு. பண்டிகை காலம்னா சும்மாவா? தீபாவளியா? பலகாரம் தினம் வகை வகையா பலகாரம் எப்பவும் செய்யற சமையலோட சேர்த்து இது அதிகப்படியான ஒரு வேலை. பொங்கலா? சுத்தமா விட்டுரும். வெறும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு முன்னால வீடை சுத்தம் பண்ணணும், பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கணும், வேணுங்கிற பொங்கலுக்கு வேணுங்கிற பொருள்கள் எல்லாம் சேகரிக்கணும், அதை சரியான அளவுல எடுத்து வச்சு செய்யணும், வீடு தூய்மைப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள். அன்னைக்குதான் பரண் மேல இருந்த பாத்திரங்கள்லாம் பளபளக்கும். ஐயா என்ன செய்வாரு? அலுவலகத்துக்கு போவாரு, வருவாரு, டிவி பார்ப்பாரு, அன்னைக்கு என்ன நிகழ்வு யூடியூப் பார்ப்பாரு, டிவி, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பாரு. அவங்க போன்ல நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிடுவாங்க. ஆனா அம்மாவுக்கு மட்டும், அந்த குடும்பத்துல இருக்க பெண் மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எல்லா பெண்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும், அவையோருக்கும் தெரியும், நடுவருக்கு மட்டும் தெரியாதா என்ன? அப்புறம் ஐயா ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், பாத்திரம் கழுவுடே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தோழியினுடைய அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, டி பூர்ணி, இன்னைக்கு நான் போனேன்டி, இன்னைக்கு வந்தேன்டி, காலையில பாத்திரத்தை எடுத்து ஒழிச்சு போட்டேன், தேய்ச்சேன், கழுவுனேன், கவுத்தி வச்சேன், எடுத்துட்டு அடுக்கி வச்சேன் அப்படின்னு. அந்த பாத்திரம் கழுவுறதுன்னு ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி எடுத்தன வேலைகள். இப்போ சமைக்கிறதுன்னு சொல்லிடுவோம். சமைக்கிறது போய் அடுப்புக்கிட்ட நின்று சமைச்சிட்டா போதுமா? அதுக்கு முன்னால வேணுங்கிற பொருள்கள்லாம் எடுத்து வைக்கணும், அதை தயார் பண்ணணும், அதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சரியான அளவுல சரி பண்ணணும், எடுத்து வைக்கணும், அதை சரியான அளவுல பயன்படுத்தணும், அதை பரிமாறணும், அதுக்கப்புறம் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பெண்களுக்கு எப்பவுமே கூட. அது நடுவருக்கு தெரியும் இல்லையா ஐயா? அப்புறம் தெரியும். நன்றிங்க ஐயா. என்ன எவ்வளவு ஒரு வேலைகள் இருந்தாலும் அந்த எவ்வளவு பணம் ஒரு ஐயா போய் வெளியில சம்பாதிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, அதை எல்லாத்தையும் எங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க? நம்ம மருதகாசி ஐயா சொல்லியிருக்காருங்கய்யா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு அப்படின்னு அந்த காசு பணத்தை கொண்டு அம்மா கிட்டதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்பா கிட்ட இல்ல. அப்பா கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஐயா? அம்மா பெண் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு
நல்லவைகளை ஆக்குவதையும் தீயவைகளை அழிப்பதும் பெண்ணினுடைய கையில தான் இருக்கு. ஒரு எவ்வளவு வேலைகள் அங்கயா, நம்ம பாத்திரம் என்ன சொல்லி முடியலைங்கய்யா. பெண்களுக்கு உண்டான வேலைகளை சொல்லி முடியல. சும்மா என்ன பண்றது இல்ல. பெண் ஆசிரியர்களா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க, அரையாண்டு விடுமுறையிலேயே அவங்களுடைய வேலை ஆரம்பிச்சிடும். சுத்தம் பண்றது, அதை சுத்தம் பண்ணணும், இதை சுத்தம் பண்ணணும், வரிசையா வேலை. இதுலயும் இந்த வீட்டு வேலைகளுக்கு போற பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இரட்டை வேலைப்பளு. தான் வீட்லயும் வேலை பார்க்கணும், வேலை பார்க்குற இடத்துலயும் வேலை பார்க்கணும். பெண்கள் ஆண்களுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதாரத்திலையும் எல்லா வகையிலையும் உதவியா இருக்காங்க. ஆனா எத்தனை ஆண்கள் பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி மட்டும்தான். சரிங்கய்யா, இப்ப நான் என்னுடைய நிறைவா வரேன், நடைமுறைக்கு வந்துருவோம். இப்ப பொங்கலுக்கு அரிசி கொடுக்குறாங்க, கரும்பு கொடுக்குறாங்க, வேட்டி சேலை கொடுக்குறாங்க, சர்க்கரை கொடுக்குறாங்க. இது போக உங்களுக்கு வேணும்னா மிச்ச பொருள் முந்திரி, நெய், வெல்லம் இதெல்லாம் வாங்குறதுக்கு 3000 பணமும் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஐயா? இதெல்லாம் வச்சுட்டு ஆண்களுடைய செலவுகளை குறைக்கிற அளவுக்கு அரசாங்கம் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருச்சு. ஆனா பொங்கல் அன்னைக்கு அம்மா தானங்கய்யா பொங்கல் வைக்கணும். அந்த வேலைக்குள்ள யாராவது குறைப்பாங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய வாதத்தையும் முடிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஆணி எடுத்து லேசா அடிச்சுட்டு போயிருக்கீங்க. அடுத்து உங்க பின்னாடி வரப்போற உங்க டீம் அதை இன்னும் ஆழமாக்குவாங்கன்னு நம்பலாம். இருந்தாலும் நாங்களும் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் ஏதோ எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யறோம் இல்லையா? அதையும் மறந்துடக்கூடாது இல்லையா? அதை சொல்றதுக்கு தான் இப்ப அந்த பக்கத்துல இருந்து நம்முடைய விஜயலட்சுமி மேம் வர போறாங்க. வாங்க விஜயலட்சுமி மேம். இனிய பொழில் எழில்மிகு பொழிலுக்கு என் முதல் வணக்கம். தமிழ் தமிழ் என்று சொன்னால் அமிழ்தமிழ் என ஒலிக்கும் செம்மொழியாம் தமிழை வணங்கி தமிழர் திருநாளாம் தித்திக்கும் பொங்கல் திருநாள் அதிலே அறிவும் அழகும் சேர்ந்த ஆண்மகனாம் அவைக்கு நடுவராக அன்பும் பண்பும் அமைதியும் அறிவாற்றலும் இணைந்த ஒருங்கிணைப்பாளராக ஒரு அம்மையார், தலைவர், அறிவும் அன்பும் பண்பும் நிறைந்த அறிவழகன் ஐயா, அன்பும் பண்பும் அமைதியும் அறிவாற்றலும் நிறைந்த எங்கள் ஒருங்கிணைப்பாளர், தலைமை உரையாற்றிய எங்கள் அம்மா ஷீலாராஜன் அம்மையாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இந்த பொன் பொழுதிலே பட்டிமன்றம் காண்கின்றோம். நாம் பட்டிமண்டபம் காண்கின்றோம். பண்டிகை காலங்களில் அதிகம் திண்டாடுவது பண்டிகை வேளைகளில் இல்லத்தரசிகளா அல்லது பணம் செலவழிப்பதிலே குடும்ப தலைவர்களா என்னும் பட்டிமன்றம் இணைந்து விட்டோம். அம்மா பேசியுள்ளார்கள். ஆண்கள் ஜாலியா இருக்கிறாங்க, கொஞ்சம் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எங்கள் ஆணினத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை இதோ உங்கள் முன் வைக்கிறேன். பண்டிகை காலங்களில் அதிகம் திண்டாடுவது பணம் செலவழிப்பதிலே குடும்ப தலைவர்களே என்பது எனது வாதம். என்னுடைய எதிரணி நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆறுதல்களையும் தற்போதே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வியக்கிறீர்களா? வெற்றி எங்களுடையதே. எங்கள் நடுவர் ஆணினத்தின் தன்மான சிங்கம், அழகும் அறிவும் ஆற்றலும் ஒருங்கே அமைய பெற்ற ஆண் சிங்கம் எவ்வாறு ஆண்களின் பண்டிகை கால அவதிகளுக்கும் அவஸ்தைகளுக்கும் எதிராக தீர்ப்பெழுதும் என்பது எனது ஐயம். எங்கள் ஆணினம் சும்மா விடுமா அவரை என்ற மெலிதான மிரட்டலுடன் அல்ல மிரட்சியுடன் அல்ல மிடுக்குடனே இதோ தொடங்குகிறேன் எங்கள் அணியின் வாதத்தினை உங்கள் முன்னே. பண்டிகை என்றாலே குதூகலம்தான்,
கொண்டாட்டம்தான். குடும்பத்துடன் கொண்டாடும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலுக்கு 4 நாட்கள் கொண்டாட்டம், 4 நாட்கள் விடுமுறை. கேட்கவா வேண்டும்? குடும்பத்தின் குதூகலத்தை கேட்கவா வேண்டும்? போகி பண்டிகை முதல் காணும் பொங்கல் வரை குடும்பத்தில் மகிழ்ச்சி ததும்பும். பல வீடுகளில், சில இடங்களில் சோகம் சூழலாம். தைப்பொங்கல் மகிழ்ச்சியது விடுமுறையால் மனம் மட்டுமல்ல. எங்கள் தைப்பொங்கல் விடுமுறையால் மகிழ்ச்சி ததும்பும். இல்லை இல்லை, கரும்பு கடிப்பதில் மட்டுமா? இல்லை இல்லை, வண்ண வண்ண உடைகளை அணிவதால் மட்டுமா? இல்லை இல்லை, விதவிதமான நகைகளை அணிவதால் மட்டுமா கொள்ளை மகிழ்ச்சி உண்டாகிறது? அதனை பாங்கோடு நமது குடும்பத்தினருக்கு பார்த்து பார்த்து பரிசளிப்பது யாருங்க? நம்ம குடும்ப தலைவர் தானுங்களே. காட்டுக்கு ராஜா சிங்கம்னா நம்ம வீட்டுக்கு ராஜா நம்ம குடும்ப தலைவர் தான். அதுல என்ன ஐயா உங்களுக்கு? சிங்கத்தை பார்த்து, அதன் தோற்றத்தை பார்த்து, அதன் கர்ஜனையை பார்த்து எல்லோரும் பயப்படுவோம். அதுபோல நமது தலைமகனும் தனது குடும்பத்தை நிர்வகிக்க கோபம் கொள்வார். அந்த கோபம் என்னும் வேலியை கொண்டு பாதுகாப்பாக தமது குடும்பத்தை நல்வழியில் கொண்டு சேர்ப்பார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தங்கமே தங்கம் என்று சொல்வதனால எல்லாருக்கும் தங்கம் வாங்கி கொடுப்பாரு. இது புரியாம எங்க எதிர் அணியினர் ஆண்கள் என்றால் ஏதோ கடை தெருவுக்கு போவது மட்டுமல்லாம, மற்ற நேரங்கள்ல நண்பர்களோடு ஊர் சுத்துவது மட்டுமல்லாம அரட்டை கச்சேரி நடத்துறாங்களாம். இல்லங்கள்ல வீட்டுல உள்ள நேரங்களில தொலைக்காட்சி பார்த்து ரசிக்கிறாங்களாம், யூடியூப் பார்த்து மகிழ்றாங்களாம், செய்திகள் கேட்டு விமர்சிக்கிறாங்களாம், வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் செய்திகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு மகிழ்றாங்களாம். ஆனா வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். சோஃபாலேயே உட்கார்ந்து கொண்டு. நன்றி நடுவர் அவர்களே, வெற்றி எங்களுக்கு. சோஃபாலேயே உட்கார்ந்து வெட்டியா பொழுதுபோக்கி விருந்துன்றாங்களாம் அப்படின்னு பல பெண்கள் தான், பெண்கள் மட்டும்தான் வெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடுறாங்களாம் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க நடுவர் அவர்களே. எவ்வளோ பொய் சொல்றாங்க பாருங்க. பொங்கல் பண்டிகை வரும் 20 தினங்களுக்கு முன்பே அலவன்ஸ் அப்ளை செய்து பெற்ற தொகையினை தன் அம்மாவுக்கும் மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்கும் விதவிதமான வண்ணமயமான ஆடைகளை அவர்கள் விரும்பும் வண்ணம் வாங்கி தரவில்லையா? பெண்கள் கூட வேலைக்கு போறாங்க, பொருளாதாரத்துல துணை நிக்கிறாங்க. அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கணும்னு மேடம் வந்து ஒரு சிண்டு முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் வீட்டுல சண்டை வரப்போதோ தெரியல. தமது வீட்டினை பழுது பார்த்து வண்ணம் தீட்டி அலங்கரிப்பதிலே பெரிதும் பங்கு கொள்ளவில்லையா எங்கள் ஆண் ராஜாக்கள்? போகி பண்டிகை முதல் காணும் பொங்கல் வரை வீட்டின் கொண்டாட்டத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் பூஜை பொருட்களை கொணரவில்லையா? கடன் வாங்கியாவது தரணி போற்றும் தமிழர் பண்டிகையாம் தைப்பொங்கலினை சீரோடும் சிறப்போடும் உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் நினைந்து போற்றி ஏற்றம் கூற தங்களுடைய வீட்டில் அவர்களை கொண்டாட வைப்பதற்காக கடன் வாங்கியாவது அந்த செலவுகளை செய்யவில்லையா? இல்லை, ஏற்பாடுகள் தான் செய்யவில்லையா? அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்க, ட்விட்டர் பாக்குறாங்க, ஃபேஸ்புக் பாக்குறாங்கன்னா இந்த வேலைகளை செய்து விட்டு ஆறாமற அவர்களுடைய ரசிப்பு தன்மையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டிய பொங்கல் நேரத்தை நிர்வகிக்க வேண்டிய வேலை நம்முடைய பெண்களுடையதுன்றதுனால
அவர்கள் அப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையே ஒரு பெரிய குற்றமாக சொல்கிறார்கள் எங்கள் எதிரணியினர். தவறு தவறு அம்மா. இத்தகைய சிறப்புடைய எங்கள் ஆணினத்தை தரம் குறைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. தீபாவளி அன்று வெண்பொங்கல் வைப்போம், சர்க்கரை பொங்கலும் செய்யலாம். பொங்கல் அன்று தீபாவளி செய்ய முடியுமா? நாங்க செய்வோம். ஏன்னா நாங்க ஆண் அணியினர். செய்கின்றோமே ஐயா. போகி அன்றே மத்தளம் முழங்க, டம் டம் டமால் டமால் என்று முழங்க, கரும்பு கடிக்க, பட்பட் என்று கும்மி கொட்ட, குலவை ஒலிக்க ஏற்பாடு செய்கிறது எங்கள் ஆணினமே. அம்மா, எங்கள் ஆணினமே. அம்மா எதிரணி அம்மா நிற்க. பெண்களை பத்தி நான் ஒன்னும் குறைவா தப்பா சொல்லலிங்க. ஏனென்றால் அடுப்பறை என்பது பெண்களின் ராஜ்யம். அடுப்பறைக்கே பெண்கள் இல்ல, அடுப்பறையும் பெண்கள் ராஜ்யம்தான். அதனால அவர்கள் தினமும் தான் பொங்கல் செய்யறாங்க, எல்லா பண்டிகைகளும் தான் சர்க்கரை பொங்கல் செய்யறாங்க, எப்பவுமே தான் உருண்டை குழம்பு வைக்கிறாங்க, வடை செய்யறாங்க, பாயசம் செய்யறாங்க. அது அவர்களுடைய யூசுவல் வேலையா, அதாவது எப்பொழுதும் செய்கின்ற ஒரு பணி. ஆனால் கூடுதலாக அந்த போகி பண்டிகைக்காக, அந்த பழையதை களைவதற்காக அந்த சுத்தம் செய்யும் அந்த பணியும் அவர்களை சேர்கிறது. இருந்தாலும் பெண்களே அதை செய்து விடவில்லை. பெண்களுக்கு எந்த நாட்களிலும் தான் சமையல் வேலை இருக்கிறது. பொங்கல் அன்று கூடுதலாய் பானையில் பொங்கல் வைத்து, காய் கிழங்குகளை கூட்டாய் சமைத்து, வண்ண கோலமிட்டு, கரும்பு மஞ்சள் வைத்து, தாம்பூலம் தேங்காய் பழத்தோடு கதிரவன் முன் பூசணி இலையில் படையலிட்டு, சூரியனுக்கே, எனக்கு அவ்வப்போது ஒரு முரண்பாடு தோன்றும், திருநெல்வேலிக்கே அல்வாவா என்று கேட்போம். அதுபோல சூரியனுக்கே, சுட்டெரிக்கும் சூரியனுக்கே கற்பூர ஆரத்தி காட்டுவோம். சுட்டெரிக்கும் சூரியனுக்கே கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கி, புத்தாடைகள் ஏற்று உணவு உண்டு கழித்து மகிழ்கின்றோம் பொங்கல் நாளிலே, திரு தைப்பொங்கல் நாளிலே. அவ்வளவுதானே உங்கள் பணி பெண்களே? அவ்வளவுதானே உங்கள் பணி? இதற்கா இந்த கூச்சல்? இதற்கா இந்த ஆர்ப்பாட்டம்? இதற்கா இந்த தூரத்து இடி முழக்கம்? இதற்கா இந்த அலப்பரி? எங்கள் ஆணினம் படும் பாட்டை சற்றே செவிமடுப்பீர். பொங்கல் அலவன்ஸ் இல்லாத போது, தற்போது பொங்கல் அலவன்ஸ் மட்டுமல்ல, தற்போது ஒரு புது அலவன்ஸ் கேட்டிருக்கிறார்கள், கொடுத்தும் இருக்கிறார்கள். அந்த புது அலவன்ஸை அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறார்கள் ஆண்கள். என்ன தெரியுமா அது? ஆன்லைன் பர்ச்சேஸ் அலவன்ஸ். அதற்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் அலவன்ஸ் என்று பெயர். அதற்கு 3 மாத தவணையிலே அன்லிமிட்டடாக பணத்தை பெற்று முழு சம்பளத்திலே பிடித்துக் கொள்வர். ஏன் இந்த அலவன்ஸ்? எதற்கு இது? இதோ சொல்கிறேன், கேளுங்கள் நடுவர் அவர்களே. நியாயத்தை கூறுங்கள். தன் பொங்கல் பண்டிகைக்காக கடமைகளை முடித்து அமர்ந்த ஆணின் வீட்டிலே ட்ரிங் ட்ரிங் என்று காலிங் பெல் சத்தம். அவருக்கோ இதயத்திலே அலாரம் அடிக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் சிப்பந்தி தருவார் 5 சுடிதார்கள், துப்பட்டா. இதிலிருந்து நான் எப்ப தப்பட்டா? முதலில் வருவது மகள். என்னம்மா இது? முதலில் பண்டிகைக்கு வாங்கிய ஆடைகள் எங்கே என்றால், அது கேஷுவல் வேர் டாடி, இது ஃப்ரெண்ட்ஸ் பாராட்ட பர்ஃபெக்ட் அவுட்ஃபிட் டாடி, நீங்க இது கூட எனக்கு தரமாட்டீங்களா என்று செல்ல சினுங்கள். மகன் வருவான், காலிங் பெல் ஒலிக்கும், ட்ரெண்டி ஷர்ட், முட்டிக்கால் கிழிந்த ஜீன்ஸ், 10,000 ரூபாய்கள், வீங்கிய பர்ஸ் ஒல்லியாகும். மனைவி 6 புடைவைகள், அல்லூர் வைர ஊசி கலெக்ஷன்ஸ், யாரிடம் இல்லாத கலர் டிசைன்ஸ், சினுங்கும் சொந்தங்கள், அப்பாவியாக நிற்கும் கணவன். அடுத்த அலாரம் தாய் புதுப்பானையின் பெரிய வயிற்றிலே கொதிக்கும் உலை போல, அங்கு அரிசி போல கொதிக்கும் புது சட்டியில் குழம்பிற்கு அம்மா கரைக்கும் புளியை போல வயிற்றில் புலி கரைக்கும் எம் தலைவனுக்கு சிங்கமாக இருந்தாலும் பாசத்தினால் சிறு பூனை போல அல்லவா இருக்கிறார். இப்பொழுது எங்கள் குடும்ப தலைவர் படும் வேதனைகளை, 1 வருட செலவுகளை நாம் செய்யும் குடும்பங்கள் இருந்தால் ஆண் குடும்ப தலைவர் திண்டாடித்தான் போவார். என்னும் குடும்பத்துள்
மீது வைத்திருக்கும் மேலான அன்பாலும் அரவணைப்பாலும் அனுசரணையாலும் தாயின், மனைவின், மகனின், மகளின் முகமும் மனமும் வாடிவிடக் கூடாது என்ற வாஞ்சையுடன் நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று நெஞ்சம் உள்ளே கொதித்தாலும் உள்ளத்தினால் குமரினாலும் அவற்றை தன்னிடமே வைத்துக் கொண்டு தன் நிலையை மறைத்து தன் குடும்ப மகிழ்ச்சியை காத்திட அனைவரையும் தட்டி கொடுத்து ஆனந்தப்படுத்தி குவளையத்தோர் போற்றிட பொங்கல் பண்டிகையை கொண்டாட செய்து மகிழ்கின்றார் எங்கள் ஆணினத்தின் தியாக செம்மல். அவர் படும் சரிங்க சார், அவர் படும் இன்னல்கள் தான் எத்தனையோ. அதனால் தலைமகனே கலங்காதே, தருணம் கண்டு மயங்காதே, நீயே தலைவன் தானடா. எத்துணை திண்டாட்டம் வந்தாலும் உனக்கில்லை தள்ளாட்டம். தன்மான சிங்கமாய் மட்டுமன்றி சீறி வரும் வேங்கையாய் செயலாற்றி ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை என்பதாய் எதையும் சமாளித்து வெற்றி காண்பது வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் என் நல்ல தீர்ப்பினை சொல்லும் எங்கள் நடுவர் அவர்களே, இதோ ஆணித்தரமாய் சொல்கிறேன். பண்டிகை காலங்களில் அதிகம் திண்டாடுவதில் செலவழிப்பதிலே ஆண்களே என்று கூறி தமிழ் பொங்கல் திருநாளில் பொழில் மூலம் அனைத்து ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எதிரணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். விஜயலட்சுமி, நன்றி, வணக்கம். நன்றி மேம், நன்றி மேம். நீண்டது ஒரு பொழிப்புரை. நன்றி 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 சார். நன்றி. அடுத்து பேச வர்றாங்க நம்ம சார் ராஜேஷ் கண்ணா சார், வாங்க. பண்டிகை நாட்கள் என்றாலே ஒருவித குதூகலம்தான். புத்தாடைகள் முதல் தின்பண்டங்கள் வரை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான பலகாரங்கள் அனைவரையும் திக்குமுக்காட செய்யும். இத நம்ம ஒரு தலைப்பா அதாவது ஒரு கோட்டா எடுத்துன்னு நம்ம போலாங்க. ஒரு சின்ன ஒரு பாடலோட நான் தொடங்கலான்னு இருக்கேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ரைட். இதை எதுக்காக சொன்னா, ஒரு பெண்ணினுடைய சிறப்பை சொல்வதற்காக கவிஞர் பாடிய ஒரு சிறப்பான ஒரு பாட்டு. இதையே அடிப்படையா வச்சு பார்த்தேன்னு சொன்னா, இந்த காலத்துல எல்லாம் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரை வந்து பண்டிகை என்றாலே குதூகலம் தான். அதுவும் இல்லாம வீட்டில் வெளியே போயிட்டு நிர்வாகம் பண்றது வந்து ஆண்கள் தான், மேடம் சொன்ன மாதிரி. ஆனா வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்பதான் வந்து நிறைய MBA ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன்கள் பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா பெண்கள் தான் சொல்லி நிறைய வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பண்டிகை காலங்கள்ல ஒரே ஒரு நாள் சமையல்ன்றது ஒரு பெரிய விஷயம். இதுல பண்டிகை நாட்கள், ஒரு பண்டிகை இல்ல 4 நாட்கள் வந்து அந்த 4 நாட்கள் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்ற ஒரு டெக்னிக்கை நாங்க கத்துக்கிறோம்னு சொன்னா எங்க கிட்டதாங்க, அதாவது குடும்ப தலைவர்கள் கிட்டதாங்க. அது இல்லாம அவங்க ஒரு விஷயத்த சொல்றேங்க. உப்பு கம்மி ஆயிடுச்சு, ஒரு பொருள்ல சாப்பிடுற பொருள்ல உப்பு கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஊறுகாய் வைப்பாங்க உப்பு பேலன்ஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி உப்பு அதிகமாயிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அப்பளம் வைப்பாங்க. ஸோ எங்க கூட்டணும், எங்க குறைக்கணும், எதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் போன்ற டெக்னிக்ஸ் எல்லாம் நாம இவங்க கிட்ட இருந்து, அதாவது குடும்ப தலைவர்கள் கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா. அது இல்லாம பண்டிகை நாட்கள்னு வரும்போது யாரை கூப்பிடலாம், எத்தனை பேரை கூப்பிடலாம், இதெல்லாம் வந்து முந்தைய ஒரு 2-3 நாளாவே போகுங்க. திடீர்னு எதிர்பாராமல் அன்னைக்கு வரக்கூடிய அதிகரிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், அதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஒரு பிளானிங் இருக்கும். அதாவது பண்டிகை நாள்னு சொன்னா இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். ஆனா அந்த நாள்ல உறவுகள் அதிகமாகும் போது அதை எப்படி சமாளிக்கக்கூடிய என்ற திறன் வந்து எங்களுக்கு தான் இருக்கு, குடும்ப தலைவிகளாகிய எங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி
எப்பவுமே ஆண்கள் வந்து மேலோட்டமான வேலைகள், வெளியே போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வர்றது, லிஸ்ட் கொடுத்துடுவாங்க, இதை போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எல்லாம் வந்து ஆண்களுடைய வேலை. ஆனா அந்த 4க்கு 4, 6க்கு 4, 8க்கு 4 என்ற கிச்சன்ல அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அப்பப்பா அது சொல்லி மாளாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி எல்லாரையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு தேவையான பலகாரங்களை செய்து கொடுத்து, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அதுல மகிழ்ச்சி காண்பவள்தான் இல்லத்தரசிகள். அது இல்லாம பணம் கொடுத்து பொருட்கள் வாங்கி வந்துட்டா மட்டும் போதாது. அதுக்கு அந்த பொருட்களை வச்சு என்னென்ன விதமான பொருட்களை உணவு வகைகளை செய்யணுன்றத குடும்ப தலைவிகள் தான் வந்து நிர்ணயம் பண்றாங்க. தேவையான விஷயங்களை வந்து அவங்களுக்கு நிறைய எடுத்து கொடுக்குறாங்க, அரவணைச்சு செல்றாங்க. அதாவது சொல்ல போனோம்னு சொன்னா குடும்ப தலைவிகள் வந்து பூமாதேவிகள் சொல்லுவாங்க. பொறுமையின் சீக்கிரம், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கினே போலாங்க. பண்டிகை நாட்கள்ல வந்து மேனேஜ் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பெண்கள் வந்து அதை சிறப்பா நிர்வகிச்சுன்னு வர்றாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லினா போலாம். நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம். தென் தமிழோட இந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ராஜேஷ் கண்ணா சார் நல்லா யதார்த்தமா பேசுனீங்க. ராஜேஷ் கண்ணா சாராக இருந்தாலும் ராஜேஸ்வரி கண்ணாவாக மாறி பேசியது சந்தோஷம். ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப சந்தோஷமா இருந்து நல்ல பாயிண்ட்ஸோட பேசுனீங்க. வணக்கம் சார். அடுத்து வர்றாங்க நம்முடைய யாஸ்மின் மேம். இல்லத்தரசிகள் கிடையாது, இல்ல குடும்பத்து தலைவர்கள் தான் அப்படிங்கிற பாயிண்ட சொல்லி அழுத்தம் திருத்தமா பேசுறதுக்காக யாஸ்மின் மேம் வராங்க, மேல்மலையனூர்ல இருந்து. வாங்க மேம். மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஷீலா மேம் அவர்களுக்கும் வாழ்த்துப்பா பாடிய லதா மேம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு முக்கியமான தலைப்புல தென் தமிழுடைய முதல் ஆன்லைன் பட்டிமன்றத்துல அனைவரும் கலந்து கொள்றோம். இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய 2வது ஆன்லைன் பட்டிமன்றம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமையும் நான் வகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நம்ம பேச போறது வந்து அதிகம் திண்டாடுறது, அதாவது பண்டிகை காலங்கள்ல ஆண்களா பெண்களா குடும்ப தலைவர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெண்கள் வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, நான் தான் செய்யறேன், எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஆண்கள் தான் வந்து பணம் செலவழிப்பதுல அதிகமா திண்டாடுறாங்க அப்படின்னுடைய என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க ஐயா. இல்வாழ்வான் என்பான் இரு உலகம் ஈன்ற பெரியான் பிறப்பொழுக்கும் காணும் அப்படின்ற ஒரு திருக்குறள். அதாவது குடும்பத்தை நன்றாக நடத்தணும் தான் உண்மையான பெரியவர்கள். அவர்களுக்கு தான் வந்து இம்மையும் மறுமையும் இரண்டிலுமே வந்து பெருமை அடைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு குடும்ப தலைவர் தான் ஒரு வீட்டுடைய ஆணிவே, ஒரு வீட்டுடைய ஆலமரம். இப்ப ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு வந்துட்டாவே அந்த பணப்பையில ஓட்டதாங்க ஐயா. எவ்வளோ உள்ள தண்ணி நீங்க ஊத்திட்டே இருந்தாலும் வெளியே போற மாதிரி, எவ்வளோ சேமிப்பை நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் வெளியே போயிட்டே இருக்கும். ஒரு பண்டிகை காலத்துல அந்த வீட்டுல இருக்கிற குடும்பத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலமா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா அந்த குடும்ப தலைவருக்கு தான் தெரியும் எப்படி எல்லாம் இந்த பண்டிகையை நாம முன்னெடுத்து செல்றது, எப்படி எல்லாம் அதற்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம பண்றது, எப்படி பண்ணலாம், ஏதாவது சம்பளத்துல முன்பணம் வாங்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு கடன் வாங்கலாமா, ஏதாவது ஒரு நகை அடமானம் வைக்கலாமா, அதன் மூலியமா பொருள் ஈட்டி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்ட்டு அவர் தான் பிளான் பண்ணி பார்ப்பாரு. இப்ப நம்ம பூர்ணா அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்கள் ஒவ்வொரு வீட்டுடைய தேவதைங்க ஐயா. ஏன் தேவதைன்னு சொல்றேன்னா, எல்லாரும் கேட்கிற வரத்தை டான் எடுத்து கொடுப்பாரு. அவருடைய மனசுக்குள்ள கணக்கு இருக்கும். ஆனா வெளியில அவருடைய முகத்துல அந்த குடும்பத்துடைய சிரிப்பு, அந்த சந்தோஷத்துக்காக அந்த மலர்ந்த முகம்தான் ஐயா அவர்கிட்ட வந்து இருக்கும். ஒரு பையன் கேக்குறான்னா அவனுக்கு என்ன வேணும், இந்த வரத்தை எடுத்துட்டு போ, அம்மா கேக்குறாங்களா இந்த எடுத்துட்டு போ, மனைவி கேக்குறாங்களா இந்த எடுத்துட்டு போ, மக கேக்குறாங்களா இந்த எடுத்துட்டு போ, மகளுக்கு இன்னும் அதிகப்படியா
எத்தனை ட்ரெஸ் வேணும்னாலும் என்ன வேணாலும் எடுத்துக்க செல்லும் அப்படின்னு கொடுக்குற தேவதை யாருங்க ஐயா? நம்ம ஆண் தேவதைகள் தான், குடும்ப தலைவர்கள் தாங்க ஐயா. பலகாரம் செய்யறோம் அப்படின்னு பூர்ணாமா சொன்னாங்க. நம்ம பலகாரம் செய்றீங்க, எங்க செய்றீங்க இப்ப பலகாரம்? வாங்க ஐயங்கார் பேட்டிக்கு போவோம், பேக்கரி போய் என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கிக்கீங்க அப்படின்ட்டு இருக்கிற பலகாரத்தெல்லாம் வாங்கி வந்துடுறீங்க. அதையும் மீறி செஞ்சா நான் ஒண்ணு செய்வேன், நீ ஒண்ணு செய்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வீட்டு வேலை வாங்காம இருக்கிறீங்களா? வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எங்க வீட்டு நாங்க ஏன் கிடைக்க மாட்டேங்குது, எங்க வீட்டு சுத்தம் பண்றீங்க? நாங்க வந்து ஒட்டடை அடிக்கிறோங்க ஐயா, அவங்க பெருக்கி தள்ளுறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து தானே செய்யறோம். எங்க வந்து பாத்திரத்தை கழுவுறாங்க, பரன் மேல தூக்கி கொடுக்கறது யாருங்க ஐயா? குடும்ப தலைவர் தான் எல்லா பாத்திரத்தையும் தூக்கி கொடுக்குறோம். குடும்ப தலைவர் தான் அதுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்க என்னதான் செஞ்சாலும் அந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வரும்? அந்த பொருளாதாரம் எங்க இருந்து வரும்? அந்த ஆண் தேவதையா இந்த குடும்ப தலைவர்கள் தாங்க ஐயா வரும். அவர் எடுத்து கொடுத்தாதான் எல்லாருமே வீடு சுத்தம்ன்றாங்க, சமையல் செய்யறோன்றாங்க, படையல் வைக்கிறோன்றாங்க, எல்லாம் வைக்கிறோன்றாங்க. எல்லாத்துலயும் நீ ஒண்ணு செய் நான் ஒண்ணு செய் அப்படின்னு ஷேர் பண்ணிதாங்க ஐயா இப்ப செய்யறாங்க. யாருமே அவங்க தனியா செய்யல. நீங்க வேணா கேட்டு பாருங்க ஐயா, இப்போ பேச வரவங்க கிட்ட எல்லாம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணி தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புது ட்ரெஸ் வாங்கணுங்க ஐயா, அதெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த வீட்டுடைய முதல் திட்டமிடல்ங்கிறது புது ட்ரெஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும். ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பாங்க ஐயா, படிக்கவே முடியாது. அது இருக்கும் ஒரு 5-6 பக்கத்துக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு ஹாயா இந்த அம்மா படுத்து தூங்கின்னு இருப்பாங்க. நம்ம குடும்ப தலைவர் தான் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எடுத்துக்கின்னு கடைக்கடையா ஏறி இறங்கி எல்லாத்தையும் வாங்கின்னு வருவோம். ட்ரெஸ் வாங்கணும்னு வாங்க கூட்டு போய் விட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் முழுக்க பார்த்துன்னு இருப்பாங்க ஐயா. அந்த ஜவுளி கடையை தலை கீழே பெரட்டி போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணு கூட கடைசி வரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதே அந்த குடும்ப தலைவர் தான் என்ன பண்ணணும், இந்தம்மா இதுதான் உனக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்னு கடைசியா அவர் தான் எடுத்து கொடுக்கணுங்க ஐயா. அப்புறம் மறுபடியும் ஒரு லிஸ்ட் வைப்பாங்க, இந்த பண்டிகைக்கு எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடு, எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடு, உன் பொண்ணுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடு, உன் பையனுக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடு, ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுன்னு வைப்பாங்க ஐயா. அதையும் நம்ம என்ன பண்ணணும், சரி நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக இந்த சுமையை நம்ம சுகமா சுமக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் குடும்ப தலைவர் ஐயா, அதை வந்து அழகா எடுத்துப்போங்க ஐயா. ஆண்களுடைய இது வந்து அதிகப்படியா இருக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு விஷயத்திலும் குடும்பத்துக்காகவே மெழுகுவத்தி மாதிரி உருகிறது யாருங்க ஐயா? ஆண்கள் தான். அந்த மெழுகுவத்தி உருகுனாலும் பரவாயில்ல, நீ ஒளிய கொடுத்துனே இருங்கிறது யாரு? நம்ம இல்லத்தரசிங்க ஐயா. இல்லத்தரசி என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றத வாங்கி வந்து எனக்கு கூட, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போட்டோ எடுப்பாங்க, அப்படியே செல்ஃபி எடுப்பாங்க, அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சுப்பாங்க, அப்படியே அவங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி கிட்ட ஜாலியா அவங்க பாட்டுன்னு பேசின்னு இருப்பாங்க. குடும்பத்துல என்ன பண்ணுவாரு, நான் அடுத்த வருஷத்துக்கு இந்த மாசம் முழுக்க ஆன செலவை எப்படி சரி கட்டுறது அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டுட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு அந்த விடைக்கு பதில வந்து அவர் தேடிக்கினே இருப்பாருங்க ஐயா. பண்டிகைன்னு வந்தாலே இல்லத்தரசிங்களுக்கும் எல்லாருக்கும் கொண்டாட்டம் தாங்க ஐயா. இந்த ஆண்கள் மட்டும்தான் ஐயா அந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம சேகரிக்கிறது, நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது, அவங்களுடைய மனசு போனாம அது எல்லாம் எப்படி நம்ம வாங்கி கொடுக்கறது, அவங்க கேட்கிற ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுத்தா தானே ஐயா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொன்னா அது ஒளி கொடுக்கறதே யாருங்க ஐயா? ஒரு குடும்ப தலைவர் தாங்க ஐயா. ஒவ்வொரு பெண் அவங்களே கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க உன்னுடைய வெற்றிக்கு யாருமா காரணம்னு கேட்டு பாருங்களேன். ஆனா சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் தான் காரணம், அவர் தான் எனக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அவங்க வாயாலே நீங்க சொல்லி கேட்டுக்கலாங்க ஐயா. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு குடும்பத்துல அதிகமா கஷ்டப்படுற ஆண்களுக்கு தான் முடிவு கொடுக்கணுங்க ஐயா நீங்க. ஓகேங்களா ஐயா? என்னுடைய உரைய ஒரு சின்ன கவிதையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. பண்டிகை வந்து கதவை தட்டும், பண்டிகை வந்து கதவை தட்டும், பணப்பையை கரைத்து செல்லும், பணப்பையை கரைத்து செல்லும், வீடு முழுக்க சிரிப்பொலி, வீடு முழுக்க சிரிப்பொலி, தலைவன் மனதில் கணக்கொலி. ஒரு சின்ன கணக்கு தாங்க ஐயா. தலைவன் மனதில் கணக்கொலி, கவலை முகத்தில் இல்லை, செலவு என்பது சுமையே, செலவு என்பது சுமையே, அது அன்பு சுகமே, அது ஒரு அன்பான சுகமே, பண்டிகை செலவும் வரமே, வாழ்க்கையின் ஆசீர்வாதமே, பண்டிகை செலவு என்பதும் வரமே, அது ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஆசீர்வாதமே, இது கடவுள் கொடுத்த வரமே. இதனால ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பேசுனீங்க யாஸ்மின் மேம், அருமை அருமை. ஆண்களின் சார்பாக அருமையா பேசுனீங்க, மகிழ்ச்சி. அடுத்து உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, வர்றாங்க பெண்கள் அணியோடைய தளபதி வர்றாங்க, முருகேஸ்வரி மேம் வாங்க.
இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் வேற மாதிரி தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா யார் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் நானும் ஒரு குரலோடய ஆரம்பிக்கிறேன். தூய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அது புரை தீர்ந்த நன்மை வேணும்னா தான் பொய் சொல்லணும். நீ பாட்டுக்கு பொய் அடிக்கிட்டே இருக்க கூடாதுமா. நீ சொன்னது எல்லாமே பொய், அதுல ஒட்டு உண்மை கிடையாது. ஆமாங்க சார். ஜெயலட்சுமி மேடம் நாங்க பாரு, தங்கம் விக்கிற விலையில எல்லாத்துக்கும் தங்கம் வாங்கி தருவாராம். 1 பவுன் 1 லட்சத்துக்கு மேல போகுது, எல்லாருக்கும் தங்கம் வாங்கி தராரா? வாங்கி தர மாட்டாங்களா? தங்கம் எப்படி வாங்கி தருவாங்க சார்? விக்கிற விலை அப்படி. வாங்கி தருவாங்கல்ல சொல்றாங்க. அலவன்ஸ் அப்ளை பண்றாராமே. நேத்து நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கப்போ அந்த நடு ரோட்ல ஒருத்தர் மல்லாக்கா படுத்து கிடக்காரு. அலவன்ஸ் வாங்கி கொடுக்குறவங்களா? ரேஷன்ல 3000 வாங்கிட்டு வந்து அதையும் அந்த அம்மாட்ட கொடுத்து பொங்கல் பண்டிகை கொண்டாட விடாம குப்புறப்படுத்திட்டு இருக்காங்கம்மா 4-5 பேரு. சரி, ஓகே. பண்டிகை காலங்களில் பண்டிகை வேலைகளில் அதிகம் திண்டாடுவது இல்லத்தரசிகளே. எங்க ஊர்ல எல்லாம் எங்க அப்பத்தா ஒரு சொலகம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? விளக்க மாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா. இல்லத்தரசிகளை மன்னிச்சிடுங்க, பேருதான் இல்லத்தரசி. நம்மள அப்படியே சிம்மாசனத்துல உட்கார வச்சு இங்கிட்டும் அங்கிட்டும் வெஞ்சாமரம் வச்சு வீசிக்கிட்டா இருப்பாங்க. சொல்லுங்க பூர்ணாமா, சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கோமா, வெஞ்சாமரத்துல வீசுறாங்களா? காலையில கையில விளக்கமாத்த எடுத்தவங்க தான் நம்ம. எதுக்கு? வாச கூட்டுறதுக்கு தான் சொல்றேன். காலையில விளக்கமாத்த எடுத்தவங்க வேலை 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 வேலை. இந்த அவை சண்முகி படத்துல கமலஹாசன் பொம்பளை வேஷம் போட்டுட்டு வேலை பண்ணுவாரு பாருங்க, அதே போல சுத்தி 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 தலை சுத்தி எங்க வாழ்க்கையே சுத்தல்ல விட்டு வச்சிருக்கிறீங்க. இதுல எங்களுக்கு பேரு இல்லத்தரசிகளா? ஐயா, நல்ல பேர் வச்சிருக்கீங்க இல்லத்தரசிகள்னு. அப்புறம் நான்லாம் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கிறப்போ காலையில அது பேர் என்னம்மா, பெட் காஃபி, பேரே மறக்க வச்சுட்டீங்க பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ எழுப்பி சுட சுட பெட் காஃபி கொடுப்பாங்க. இப்ப பேரையே மறந்து போயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். பண்டிகை காலங்கள்ல சொல்லவா வேணும்? அந்த பரன் மேல பாத்திரம் பத்தி பேசுனீங்கல்ல, அந்த பாத்திரம் எல்லாம் அது பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருக்கும். பரன் மேல அது படுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை இழுத்து போட்டு அதை தேய்ச்சி விலக்கி கழுவி திருப்பியும் அதை பரன் மேலேயே படுக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல நாள் திருநாள்ல எல்லாம் அழுக்கு துணி வீட்டுல இருக்க கூடாது. தலகாணி எல்லாத்தையும் துவைச்சி காய வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியல. அவங்க மட்டும் கையில கிடைச்சாங்கன்னா வெள்ளாவில வச்சு வெளுத்துருவோமா பூர்ணாமா? நம்ம ஐயா ஆல்ரெடி வெளுத்துட்டாங்களோ அப்படி பாக்குறாங்க. மன்னிக்கணும் ஐயா. வெளுக்கமா? அது மட்டும் இல்ல, காசு குடுக்குறாங்களாம், கறிமீன் வாங்கி கொடுக்குறாங்களாம். கறிமீன் வாங்கி கொடுத்துட்டா போதுமா? அத ஆஞ்சு கீஞ்சு ஓஞ்சு சமைக்கிறது யாரு? அத கூட நிம்மதியா சமைக்க விடுவாங்களா? 1008 நொட்டை சொட்டை இதெல்லாம் சொல்லிட்டு அப்பா எவ்வளவு கொடுமையப்பா. அது பரவாயில்ல. இந்த பொங்கல் ஒண்ணு வருது பக்கத்துல, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். இதுல அவங்க விடுவாங்க பாருங்க கொரட்டை, டிஜிட்டல் சவுண்ட். அந்த கொரட்டைக்கு எழுந்திருச்சு குளிச்சு முழுகி கோலம் போட்டு மணக்க பொங்கலை வச்சா ஓடி வருவாங்க. எதுக்கு தெரியுமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏன் பொங்கலோ பொங்கல் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? அது மட்டும் ஒரு உதவிதான். உங்களுக்கு ஒரு உதவியா? அது மட்டும் இல்லாம எல்லா காயையும் போட்டு கூட்டு வைக்கணுமா, குழம்பு வைக்கணுமா? நாங்க எல்லா காயும் போட்டு கூட்டு வைப்போம், குழம்பு வைப்போம். நீங்க ஜாலியா உட்காந்து என்ன பண்ணுவீங்க ஐயா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே. நீங்க வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு ரசிப்போம். அதுதாங்க. கரெக்ட். பூரணாமா சொல்றாங்க, டிவியில பட்டிமன்றம், சிறப்பு பட்டிமன்றம், பொங்கல் சிறந்த சிறப்பு பட்டிமன்றம். அது 92 சேனலை மாத்தி மாத்தி பாப்பாங்க. ஒரு ஐயா ஒருத்தர் பேசுவாரு நல்லா லேடிஸ பத்தி. அத நல்லா கேட்டு கைய தட்டி சிரிச்சுக்கிட்டு பொங்கலையும் கூட்டையும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. எங்களை ஒரு வார்த்தை யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்களா? பொங்க வைக்கிறது நீங்க தானே? கேட்டிருக்கவே மாட்டாங்க.
யாஸ்மின் அம்மாக்கும் விஜயலட்சுமி மேடத்துக்கும் கணவர் கிடைச்ச மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் கணவர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் முருகேஸ்வரி மேம். பொங்கல் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டா தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டீங்க. இதுதான் சாக்குன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்க அணிக்கு ஒரு பலம் கொடுத்துட்டீங்க. வெரி குட். இப்போ ஆண்கள் அணியை எப்படி தூக்கி நிமிர்த்த போறாங்கன்னு தெரியல. நம்ம வென்சிராஜ் வர்றாங்க. வென்சிராஜ் மேம் பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க திருவாரூர் தமிழ் சங்கத்துல முக்கியமான ஒரு ஆளா இருக்காங்க. அதே மாதிரி இன்னர்வியல் அமைப்புல செயல்பட்டு இருக்காங்க. நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது பல்வேறு செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. சொல்ல நான் மறந்துட்டேன், இப்போ சொல்லிக்கிறேன். அதை பட்டிமன்ற பேச்சாளரும் கூட அவங்க. வாங்க வென்சி மேம், காப்பாத்துங்க. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் முண்டாசு கவிஞனின் வரிகளோடு தமிழ்த்தாயே உமை வணங்குகிறேன். என்னை படைத்து ஆளும் மூவொரு இறைவனையும் என் தாய் தந்தை ஆசான் பதம் வணங்கி தொடங்குகிறேன். பிறரை ஏற்றிவிட்டு அழகாக அமர்ந்து அழகு பார்க்கும் நம்முடைய ஐயா அவர்களையும், அடுத்தவரை முன்னேற்றுவதே தன்னுடைய முழு நோக்காக கொண்டிருக்கும் நம் ஷீலா மேம் அவர்களையும், மற்றும் அவையில் இந்த பட்டிமன்றத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அன்பு உறவுகளையும், பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளையும், மற்ற அனைவரையும் இனி பார்க்க போவர்களையும் கூட சேர்த்து வணக்கம் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு என்னுடைய தரப்புல நிறைய பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன். இங்க நம்ம எதிரணி பேசுனதை கேட்டா இவங்களுக்கு பதில் சொல்லவே நமக்கு நேரம் சரியா இருக்கும் போல. நம்ம எங்க பேசுறதுனே தெரியல. என்னுடைய பாயிண்ட்டை எப்ப பேசுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா நேரம் வேற 5 நிமிடம் தான் கொடுத்திருக்காங்க. பூர்ணவல்லி மேம் சொல்றாங்க, பெண் இல்லாத வீடு கண் இல்லாத உடம்பு மாதிரியாம். யார் இல்லைன்னு சொன்னா பெண்கள் கண்கள் தான், இல்லைன்னு நாங்க சொல்லலையே. ஆனா நினைச்சு பாருங்க, அந்த கண் நல்லா தெரியணும் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப ஒரு உடலுக்கு உயிராக இருக்கக்கூடிய ஆண்கள் முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியாமே போச்சுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி வெறுங்கையால முழம் போட முடியுமா? பொங்கல் வந்துருச்சு, நாங்க வீட்டை சுத்தம் பண்றோம், ஒட்டடை அடிக்கிறோம், இதை சுத்தம் பண்ணோம், துவைச்சோம், குளிச்சோம், கழுவுனா எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் முக்கியமாக பொங்கல் அன்று நீங்கள் செய்ய வேண்டிய அத்துணை காரியங்களுக்கும் தேவையான பணத்தினை அலைந்து திரிந்து உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷமா கொண்டாடுமா அப்படின்னு சொல்ற ஒரு ஆணினம் இல்லைன்னா அந்த வீடு கழுவி கழுவி சுத்தமா இருக்கும். பொங்கல் அன்று இனிக்குமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பூர்ணவல்லி அம்மா. அடுத்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? நான் கடந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அவர் உட்காந்து டிவி பாப்பாரு, போனை பாக்குறாரு, இதுக்கு மெசேஜ் போடுறாரு, அங்க மெசேஜ் போடுறாரு. யாரு இல்லைன்னு சொன்னா சிரமப்பட்டு சம்பாதிக்கிறார்கள், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க, உங்களுக்கும் சேர்த்து பண்ணி கொடுக்குறாங்க. சத்த உட்காந்து பார்த்துட்டு தான் போட்டுமே வீட்டுக்கு வர கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கீங்களேங்கிறதா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதுக்கடுத்து அரசு அவங்களுடைய வேலையெல்லாம் குறைச்சிட்டாங்களாம். எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அதான் அரிசி கொடுத்துட்டாங்க, பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துட்டாங்க. இனிமே என்ன அவங்களுக்கு அரசுக்கு கூட தெரிந்திருக்கிறது, பொங்கல் பண்டிகை சிறப்பாக அமைய வேண்டுமானால் எது முக்கியம்? பணம் முக்கியம். அந்த பணத்துக்கு அந்த ஆண் அலையிறானே, அவனுக்காக இந்த பொருட்களை எல்லாம் நாம் கொடுத்து விடுவோமே அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விடுகிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை, சரியா? அதே போல இப்ப ஒரு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்குவோம். வண்டியில சக்கரம் அழகாக இருக்கலாம், மாடு அழகாக இருக்கலாம், இல்ல குதிரை அழகாக இருக்கலாம், ஏற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கலாம், ஓகே. ஆனா அந்த வண்டி ஓடுவதற்கு ஒன்றே ஒன்று முக்கியமான தேவையாக இருக்கு. அது எதுன்னு பார்த்தா அச்சாணி. ஒரு குடும்பத்திற்கு அச்சாணியாக இருப்பவன் ஆண் தான் அப்படிங்கிறது முழு வண்டியும் பெண் தான்ப்பா. மொத்த குடும்பமும் பெண் தான். பெண்களுக்கு நிறைய சிறப்புகள் குறைய இல்லைன்னு சொல்லல, மொத்த குடும்பமும் நம்மால் தான் இயங்குது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த குடும்பத்தை ஒரு அச்சாணி போல இருந்து மறைஞ்சு இருந்து எங்கேயோ ஒரு மூளையில சொருகி சின்னதா இருந்துகிட்டு மொத்த வண்டியையும் இயக்குறான் இல்லையா அந்த ஆண். அந்த ஆண்மகனுக்கு நாம் வணக்கம் தெரிவிக்க வேணுங்கிறதுதான் உண்மை. அதே போல இவர் ராஜசேகரன் சார் பேசினாரு. ராஜேஷ் அண்ணா சார் மன்னிக்கணும். சாப்பாட்டுல உப்பு போட மாட்டாங்களாம், இல்ல கூட போட்டுருவாங்களாம். குறைச்சு போட்டா என்ன செய்வாங்க, கூட போட்டா என்ன செய்வாங்க? போட மாட்டாங்கன்னு சொல்லல, குறையும் போது குறைச்சு உப்பு போடுவாங்க, அதுக்கு என்ன செய்யணும்? கூட உப்பு போடுவாங்க, அதுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் திடீர்னு நிறைய பேர் வந்துட்டா என்ன சமைக்கணும்?
சமைச்சது நிறைய ஆயிடுச்சு கம்மி, இதெல்லாம் ஓகே தான் சார். இதெல்லாம் பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம் சார். லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி போயிட்டே இருப்போம் நாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனால் அந்த பண்டிகை நாட்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் சமாளிக்க வேண்டிய, வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருளா இருக்கட்டும், பண்டங்களா இருக்கட்டும், புத்தாடைகளா இருக்கட்டும், வெடியா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குவதற்கு பணம் என்று ஒன்று தேவையல்லவா? அதுக்காக பாடுபட்டு ஓடுறது யாருன்னா ஆண்கள் தான். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் நினைச்சு பாருங்களேன். திருவிழாக்களுக்கு பண்டிகை நாட்களுக்காக நம்ம துணிமணிகள் எடுக்க போகிறோம். காலையிலே இருந்து ஓடும், புடவை 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 எல்லாம் தேடி அலசி கடைக்காரனையே மூடுற அளவுக்கு அள்ளி போட்டு எடுத்த பிறகு அப்புறம் அதுக்கு மேட்சிங் பிளவுஸ், அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, ஐயோ ஏங்க உங்களுக்கு வேட்டி வாங்கலங்க, இருங்க வரேன் அப்படின்ட்டு இப்படி போன உடனே இங்க பாருங்க இது நல்லா இருக்குல்ல, அதை கொண்டாங்க, இங்க பில்லு எப்ப பில்லு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த போடும் சற்று நேரத்திற்குள்ள ஓடி போய் ஒரு வேட்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அதையும் மகிழ்ச்சியா எனக்காக என் மனைவி செலக்ட் செஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கட்டிக்கிறாங்க பாருங்க. அந்த சந்தோஷம் வேற எங்கங்க கிடைக்கும்? அதனால பண்டிகை காலங்கள்ல ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு வேலையாக இருந்தாலுமே அதிலும் அதிக கஷ்டம் எடுத்துக்கிறது வந்து ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி முருகேஸ்வரி மேம் பேசினாங்க. அப்பா உண்மையாலுமே ஒரு லிட்டர் எண்ணெய வச்சு கடுகு அப்படி கொட்டினா எப்படி பொரியும் அப்படி இருந்தது அவங்களுடைய பேச்சு. படபடன்னு வறுத்து தள்ளிட்டாங்க ஆண்களை எல்லாம். உதவி செய்யலன்னு சொன்னாங்க. எப்படி மேடம் உங்களுடைய நீங்க வந்து இப்ப என்ன சொன்னீங்க? உதவி செய்யலன்னு சொன்னீங்க. அடுத்தது என்ன சொன்னீங்க? சார் வந்து டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட் பார்க்கவா அப்படின்னு கேட்டா ஆமா இதுக்கு வந்துருவீங்க, பொங்கலுக்கு குலவாயிடவா இதுக்கு வந்துருவீங்க. இப்படி உதவி செய்பவர்கள் எல்லாம் குறை சொன்னா நமக்கு எப்படி உதவி செய்ய வருவாங்க? அந்த ஆண்கள் உதவி செய்ய வருபவர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாராட்டினீங்க, நீங்க இல்லாம ஒன்னாலும் செய்யவே முடியாதுங்க, அப்படி வாங்கலங்க அப்படின்னு கிச்சன்ல வந்து நின்றுட்டு போறாங்க. அதனால நம்ம ஆண்கள் படும் கஷ்டங்களை நாம் உணர்ந்தவர்களாக, ஏன்னா பெண்களுக்காக பேசலாம், பெண்களுக்காக பேச எத்தனையோ பேர் இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஆண்களுடைய நிலைமையும் நாம் நினைச்சு பார்க்கணும். இந்த விழா காலங்களில் எல்லாருடைய கஷ்டத்தை விட ஆண்களின் கஷ்டம், நம்ம பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா அது சொல்றது போல அப்பாடா முடிஞ்சிச்சுன்னு ஃப்ரீ ஆயிடுவோம். அன்னைக்குதான் அவனுக்கு கஷ்டமே ஆரம்பிக்கும். இன்னைக்கு வாங்கி முடிச்சிட்டோம், இந்த கடனை எப்ப கட்டி முடிக்க போறோமோ தெரியலையே, ஃபீஸ் கட்டுற வேலை வந்துருமே, குடும்பம் நடத்துற வேலை வந்துருமே, இதுல இந்த கடனை வேற கட்டணுமேன்னு அந்த மனச்சுமையை இனிய சர்க்கரை பொங்கலாக தன் மனதுல ஏந்திக்கிட்டு அதை அப்படியே வெளியில காட்டிக்காம சர்க்கரையை மட்டும் சிரிப்பில் காட்டி சந்தோஷப்படுகிறான் இல்லையா, அந்த ஆண்மகனுக்குத்தான் இந்த பொங்கல் தினம் மிகவும் சிரமமான தினமாக நகர்கிறது. எந்த பண்டிகையாக இருந்தாலும் என கூறி எனக்கு பேசுவதற்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், நம் தலைவர் அவர்களுக்கும், நம் ஷீலா மேம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதமான ஒரு பட்டிமன்றம். ரொம்ப அழகா பேசுனீங்க. ரெண்டு டீமும் வந்து யாரையும் விட்டு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப உண்மையிலே இது இந்த தலைப்பு வந்து தேர்ந்தெடுத்தது அற்புதமானது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இன்னைக்கு நாளைக்கும் தொடரும். ஏன்னா இது வந்து அந்த டிசைன் அப்படி, ஆண்களின் டிசைன் அப்படி, பெண்களின் டிசைன் அப்படி. அதனால வந்து இது தொடர்கதை தான். உண்மையிலேயே வந்து பண்டிகைகளோ இல்ல ஒரு வீட்டுல ஒரு விசேஷமோ ஏதோ ஒண்ணு வந்தா யார் அதிகமா பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, யார் அதிகமா நேரம் கொடுக்கறாங்க, யார் அதிகமா வந்து அந்த உழைப்பை கொடுக்கறாங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு பக்கத்துலயுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். பெண்களுக்கு ஒரு விதமானதா இருக்குது, ஆண்களுக்கு ஒரு விதமா இருக்குது. ஆண்களுடைய அந்த பங்களிப்புங்கிறது ஒரு விதமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிதான் நம்ம அந்த மாதிரி பாரம்பரியமா போயிடுச்சு. அதுல மாற்றங்கள் பெருசா இல்ல, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது இப்ப, அவ்வளவுதான். ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த அந்த போக்குங்கிறது அப்படிதான் இருக்கு. பெண்கள் எல்லாம் அதிகமா வேலை பாக்குறாங்க, அதுல வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு விசேஷம் அப்படின்னு வந்துட்டா முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறது வீட்டை சுத்தப்படுத்துற வேலை. அது எல்லா இடங்களையும் அதே தான் நடக்கும். அது சாதாரண குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வர குடும்பமா இருந்தாலும் சரி, வீட்டை சுத்தப்படுத்துற வேலை முதல் வேலையை ஆரம்பிக்கும். வீட்டை பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, பொருட்களை ஒழுங்குபடுத்துறது, ஒட்டடை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து சாதாரணமா நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இதுல பெண்களுடைய பங்கு அதிகம் தான், யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி சாப்பாடு, ஒரு விழா, இப்ப தீபாவளியோ இல்ல பொங்கலோனா பலகாரம் சுடணும், பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், இப்படி எல்லாமே வந்து பெண்கள் தான் பார்த்து செய்யறாங்க. ஆண்களுடைய பங்குங்கிறது வெளியில போய் வாங்கிட்டு வர்றது,
அந்த அளவுல தான் இருக்கு. பணம் கொடுக்கறது, இப்போ பணம் கொடுக்கறதும் பெண்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? நிறைய வீடுகள்ல வந்து பொருளாதார ரீதியாகவும் பெண்களுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்கு. ஆண்களுடைய பங்களிப்புங்கிறது மிக குறைவாகவும் இருக்குது. பல இடங்கள்ல இருக்கு. சில பேருக்கு ஆண்களோட அதிகமா சம்பாதிக்கிற பெண்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது 2 பேரும் வந்து அதை வந்து என்ன சொல்றது, சமமா பங்கிட்டுக்கணும். அவங்களுடைய பணிகளை பங்கிட்டுக்கணும். நீங்க சமைக்கிறீங்களா, நாங்க இது பண்றோம், நான் இது பண்ணனா நீ, இதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க முடியும். அந்த மாதிரி போறதான் வந்து கரெக்டா இருக்கு. பட்ஜெட் இன்னைக்கெல்லாம் வந்து செலவுகள்னு எடுத்துட்டீங்கன்னாலே ஓடி போயிடும். சின்ன 4 பேர் ஒரு சின்ன குடும்பமா, கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருந்தாலே செலவுகள் அதிகமா இருக்கு. இதுல கூட்டு குடும்பங்கள் நிறைய இருக்கு. கூட்டு குடும்பங்கள் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. ஆனாலும் இருக்கிற கூட்டு குடும்பங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கு. அப்போ அங்கேயும் வந்து திணறது பெரும்பாலும் ஆண்களா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பணம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கு. ஆண்கள்னாலே பணம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பா தான் நம்ம சமூகம் கட்டமைக்கப்பட்டு, பெண்கள் வந்து வீட்டுல வேலைகள் செய்யணுங்கிறது கட்டமைக்கப்பட்டு, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல சரியா இருந்திருக்கலாம். இப்போ வந்து அது பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பொறுப்புகள். இதுல யாரு அதிகமா பாக்குறாங்க, யாருக்கு கஷ்டம், யாருக்கு சுமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரிதான். பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பொறுப்புகள், சுமைகள். ஸோ இதுல வந்து யாரு அதிகமான சுமை அப்படின்னு நம்ம கொஞ்சம் உன்னிப்பா போகணும் அப்படின்னா அது பெண்கள்னு தான் சொல்ல முடியும். நம்ம இல்லத்தரசிகளுக்கு தான் அதிகமான பொறுப்பும் சுமையும் அதிகமா இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆண்கள் அந்த வகையில கொஞ்சம் லேசா கொஞ்சம் குறைச்சுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது சில நேரங்கள் அது உண்மையாதான் இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. ஏன்னா உழைப்புங்கிறது வந்து பெண்கள் கொடுக்குற உழைப்பு மிக அதிகமாவே இருக்கும். உடல் உழைப்பா இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற நேரமா இருந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்பா இருந்தாலும் சரி, ஆண்களோட ஒரு மேலதான் இருக்கு. அதுல சொல்றதுக்கு நம்ம தயங்க தேவையே இல்லை. ஒரு ஆண் ஆக இருந்தாலும் அதை நான் சொல்ல தயங்க மாட்டேன். தியாகங்கள், இப்போ ஒரு பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. பொங்கல் வருது. இப்ப நம்ம பொங்கல்ல வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், டிவியில போற படங்களை பாக்குறது, அதுல நடக்கிற காமெடி ஷோஸ் பாக்குறது, பட்டிமன்றம் பாக்குறது, இதெல்லாம் உட்காந்து நம்ம ஆண்கள் பாக்குறோம். பெண்கள் அங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டுல வேலைதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சமையக்கட்டுல தான் அவங்களுடைய நேரங்கள் அதிகமா போகுது. குறிப்பா தீபாவளி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பலகாரம் சுட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. அது டேஸ்ட் பண்ற வேலையும், அது வந்து நல்லா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கு, இது பாக்குற வேலை தான் ஆண்களுடையதா இருக்கும் பெரும்பாலும். இது யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் அந்த அடிப்படையில தான் அந்த விழா நேரங்கள்லயும், அந்த பண்டிகை காலங்கள்லயும், வீட்டுல கல்யாணமோ கட்சி எது நடந்தாலும் பெண்களுடைய பெரும்பாலான நேரங்கள் அந்த அடிப்படையிலேயே முடிஞ்சு போயிடும். அதை முடிச்சு வெளியே போறோம், அந்த பண்டிகை முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு தியாகம் தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்க அந்த கொண்டாட்டத்தை அவங்க தியாகம் பண்ணிடுறாங்க. நம்ம ஆண்கள் கொண்டாடுறதுக்கு, குடும்பம் கொண்டாடுறதுக்கு அவங்க அந்த தியாகத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்க வாலண்டியரா எடுத்துக்கிறாங்க. நம்ம போய் அவங்களை திணிக்கிறதும் கிடையாது, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து நிதர்சனம். ஸோ ஒரு வகையில வந்து குடும்ப தலைவர்களுடைய பணம் ஒரு மூலதனமா அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இல்லத்தரசிகளுடைய அந்த உழைப்புங்கிறது அந்த பணத்தை விட ஒருபடி மேலதான் பார்க்க முடியும். பணம் என்னதான் இருந்தாலும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா முடிஞ்சிடாது இல்லையா? அதுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆண்களை விட ஒருபடி பெண்கள் மேலதான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அதுதான் தீர்ப்பாகவும் இருக்க நினைக்கிறேன் நான். இருந்தாலும் இந்த திண்டாட்டத்தை குறைக்கணும்னா 2 தரப்பும் இணைஞ்சு அந்த கொண்டாட்ட ஏற்பாடுகளையும் பணிகளையும் செய்யும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீ இதை செய்யறியா நான் இதை செய்யறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது அந்த கொண்டாட்டம் அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய குதூகலமா மாறும். அப்படி மாறும்போதுதான் அந்த குடும்பத்தின் கொண்டாட்டமா அது மாறும். இல்லைன்னா அது ஒரு ஆண்களின் கொண்டாட்டம், குடும்பத்தின் இப்படி ஒரு பிரிவா தான் போகும். ஸோ இருதரப்பும் இணைஞ்சு செய்யும் போது அது ஒரு சிறந்த கொண்டாட்டமாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு உங்க எல்லாருக்குமே உடன்பாடுன்ற நம்பிக்கை உண்டு. இந்த பட்டிமன்றத்துல பேசின 6 பேரும் சரி, தலைமை உரையாற்றிய ஷீலா மேம் அவர்களும் சரி, அருமையான ஒரு பாடலை கொடுத்த லதா சங்கரன் மேம் அவர்களும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு பட்டிமன்றமா அதை மாத்திருக்கீங்க. எல்லாத்தையும் விட இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சல்யூட். ரொம்ப பொறுமையா அழகா நீங்க பாத்தீங்க. அதுக்கு காரணம் நம்ம பேச்சாளர்களுடைய அருமையான பேச்சு.
நிச்சயமா எல்லாருமே அற்புதமான ஒரு பேச்சு கொடுத்திருக்கீங்க. எல்லாருக்கும் தனிப்பட்ட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பா கொண்டாடுங்க, மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க. அனைவரும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு தமிழ் ஆண்டை நம்ம ஆரம்பிப்போம். தை மாத பிறப்பை சிறப்பா கொண்டாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழ் அணியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.